வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ண லீலைகளை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு பேசுவோமா? கிருஷ்ணன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பக்த மீரா தான். பக்த மீரானா நமக்கு ஞாபகம் வருது எம்எஸ் அம்மா தான். காற்றினிலே வரும் கீதம், அந்த பாட்டை மறக்க முடியுமா? என்ன அருமையான பாட்டு. ஆனால் இன்னைக்கு நாம பக்த மீராவை பற்றி பேச போகிறது இல்லை. ஏன்னா பக்த மீரா கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த பக்த மீராவுக்கு ஒரு கசின் பிரதர் இருந்தார். அவர் பேர் ஜெய்மால் ராத்தோர். அவர் மாத்தா அப்படின்னு ராஜஸ்தானில் ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு அவர் அரசராக இருந்தார். அவரும் மீராபாய் மாதிரியே ரொம்ப தீவிர கிருஷ்ண பக்தர். அதாவது நாமெல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி பூஜை பண்ணுவோம். ஆனால் அவர் மணிக்கணக்கில் பூஜை பண்ணுவார். கிருஷ்ணருக்கு மணிக்கணக்கில் பூஜை பண்ணுவார். அப்படி அவர் பூஜை பண்ணும்போது அந்த பூஜை அறைக்குள்ள வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. வாசல 2 காவலாளிங்க இருப்பாங்க. அவர் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அது போல டயத்தில் உள்ள அனுமதி பெற்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஜெய்மாலுடைய தாயார். அவருக்கு மட்டும்தான் அங்கே உள்ள போறதுக்கு அனுமதி உண்டு, வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவர் தீவிரமாக பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ இந்த படை தளபதிக்கு ஒரு செய்தி வருது. அது மார்வார் நாட்டு அரசர் மால்தியோ ராத்தோர் அப்படிங்கிறவர். அவர் ரொம்ப பலசாலி. இந்த மால்தியோ ராத்தோருடைய படை ரொம்ப பலசாலியான படை. நம்ம ஜெய்மாலுடைய படையை கம்பேர் பண்ணும்போது அந்த படை பெரிய படை, மிகப்பெரிய படை. அவர் படை திரண்டு போர் செய்ய தயாராக இவங்களுடைய எல்லையில காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்த படை தளபதிக்கு வருது. உடனே இவர் அந்த விஷயத்தை ராஜா கிட்ட சொல்லணுமே, ஓடி போறாரு. ஆனா பூஜை வாசல்ல அந்த காவலாளிகள் 2 பேரும் அவரை உள்ள விடல, அனுமதி கிடையாதுங்கிறாங்க. இல்லப்பா, இது ஒரு போர் விஷயம், முக்கியமான விஷயம், ராஜா கிட்ட சொல்லணும்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி எங்களால அனுமதிக்க முடியாது. ஏன்னா பூஜை பண்ற டயத்துல, ராஜா பூஜை பண்ற டயத்துல யாரையும் அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களை இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. உங்களை நாங்க அனுபவிச்சா எனக்கு வேலை போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த தளபதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவசரமா விஷயத்த சொல்லி ஆனோம். அப்போ அவருக்கு இந்த ஜெய்மாலுடைய தாயார், அவருடைய ஞாபகம் வருது. நேர ஜெய்மாலுடைய தாயார் கிட்ட போயிட்டு இது போல விஷயம், இது போல போர் பண்ண தயாரா வந்திருக்காங்க மார்வார் அரசர், என்ன பண்றதுன்னே தெரியல, இது ராஜா கிட்ட சொல்லணுமே, ராஜா கிட்ட விஷயத்த சொன்னா தான் நாங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இந்த ஜெய்மாலுடைய அம்மா நேர பூஜை அறைக்கு போயிட்டு ஜெய்மால் கிட்ட மெதுவாக விஷயத்த சொல்றாங்க. ஜெய்மால் எதுவுமே பேசல. அவர் பூஜை பண்ணிட்டு, சரி படை தளபதியை போய் போற ஆரம்பிக்க சொல்லுங்க, இந்த பூஜையை முடிச்ச உடனே நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சைகையிலேயே சொல்லிடுறாரு. ஜெய்மாலுடைய தாயாரும் படை தளபதி கிட்ட சொல்ல, படை தளபதி இருக்கிற படையை திரட்டிட்டு போய் போற ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, இந்த ஜெய்மாலுடைய பூஜை வழக்கமாக ஒரு 2-3 மணி நேரத்துக்கு போயிட்டு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து அவரையும் மறந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பல மணி நேரங்களுக்கு அந்த பூஜை நீடிக்கிறது. அவரால் எழுந்து வரவே முடியல. தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருக்காரு. அவர் பூஜையெல்லாம் ஒரு மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் அப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ, போருக்கு போகணுமே, படதளபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எல்லாம் ரெடியாக சொல்லிட்டு இந்த போருக்கு கிளம்புறார். அப்போ வெளியில ஓன்னு சத்தம். என்னடா சத்தம்னு எட்டி பார்த்தான்னா அங்க படதளபதியும் மற்ற படை வீரர்களும் சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. நேர படதளபதியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு ஒண்ணு, என்ன விஷயம்னு கேக்குறீங்க, நாம தான் போர்ல ஜெயிச்சிட்டோமே அப்படிங்கிறாரு. என்னதே போர்ல ஜெயிச்சிட்டோமா, என்ன சொல்றீங்க, என்ன நீங்க தானே முன்ன நின்று எவ்வளவு வீர அவசரத்தோட போர் புரிஞ்சீங்க, உங்க பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம எதிராளிங்க ஓடி போயிட்டாங்களே, உங்களுக்கு தான் ராஜா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இத்தனை நேரமா இவர் உள்ள பூஜை அறையில இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. இவர் எங்கே இந்த யுத்த காலத்துக்கு போறது, அங்க போர் புரியறது ஒண்ணுமே புரியல. ஒரு குழப்பத்தோடய மறுபடியும் பூஜை அறைக்குள்ள போறாரு. அங்க போனா இவர் பூஜை பண்ணாரு அந்த கிருஷ்ணர் விக்கிரகம், அந்த விக்கிரகம் உச்சி முதல் பாதம் வரை அப்படியே வெறுத்து கொட்டுறது, வேர்வை சொட்டுது அப்படியே. அப்போதான் அவருக்கு புரியுறது, எனக்கு பதிலா கிருஷ்ணர் தான் போய் யுத்த காலத்துல போர் புரிஞ்சிருக்காரு, அதுவும் என்னுடைய ரூபம் எடுத்து. ஏன்னா அவங்க ரொம்ப பலசாலி. உண்மையில நான் போய் போர் போட்டுருந்தேன்னா அதை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை நான் தோத்து போயிருக்கலாம். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அவருடைய பக்தன் தான், நான் தோத்து போக கூடாதுங்கிறதுக்காக இந்த போருக்கு என்னுடைய ரூபத்தை எடுத்துட்டு போயிட்டு அவர் போர் புரிஞ்சிருக்கார் கிருஷ்ணர். அதுவும் எப்படி, அந்த மார்வார் ராஜா இதுவரையும் படையெடுத்து போய் தோத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா அவரை தோக்கடிச்சிருது கிருஷ்ணர் தான், நான் இல்ல, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தாருன்னா கிருஷ்ணரோட ஒரு கார்ல இருக்கிற குண்டலம் மிஸ்ஸிங்கா இருக்கு. மிஸ்ஸிங்கா இருக்குன்னா என்ன அர்த்தம், அவர் யுத்த களத்துக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே போரிடும் போது அங்கே ஏதோ விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இவர் நேராக யுத்த பூமிக்கு போறாரு. அங்கே போயிட்டு தேடுன்னு தேடுறாரு. கடைசியில் இந்த குண்டலம் அங்கே கிடைக்கிறது.
அந்த குண்டலத்தை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணர் காதில் மாட்டிட்டு பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு நிம்மதி, ஒரு திருப்தி. பார்த்தீங்களா, கிருஷ்ணர் வேற ஒன்றும் இல்லை, பக்தர்களை கைவிட மாட்டான். சாதாரணமாக இந்த ஜெய்மால் போய் அந்த மார்வார் அரசரோட போர் புரிச்சுட்டா ஒரு வேளை தோத்து போயிருக்கலாம். ஏன்னா அவருடைய படைபலம் ஜாஸ்தி, தோத்து போயிருக்கலாம். ஆனா அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் இவரை பூஜையிலேயே ஐக்கியமாக வச்சுட்டு இவருடைய ரூபத்துல போய் போரிட்டு, இன்ஃபேக்ட் நாள் கணக்கில் மாச கணக்கில் போக வேண்டிய அந்த போரை அரை நாள்லயே முடிச்சிட்டார். இதுதான் கிருஷ்ண லீலை. சும்மா சொல்லலைங்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு. யார் என்ன சொன்னாலும் சரி, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தான், அதுக்கு அப்பீலே கிடையாது. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.